ஓரமாகத்தான் போயிட்டு போனனால தான் ஒரு பக்கம் ஓரமாக கிடக்குது. எந்த துணிய இந்த துணியவா அவர் தூ இன்னி துணி அப்படி சொன்னார். ஆமா ஆமா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கு. நீ ஆளை பார்க்க வேணாம், பேச வேணாம், பேச மனசே ரொம்ப வருத்தமா இருக்கு. என் புருஷன் நீ சந்தேகப்படுறாயா? 3 புள்ள பிறந்துருச்சு, இப்ப போய் சந்தேகப்படுறேன். பாவி பய பட்டு கிடப்பேன். 3வது புள்ள அவனுக்கு பிறக்கலைங்கிறேன். 3 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் 3வது புள்ள எப்படி பிறக்கலாமா? 3வது புள்ள அவனுக்கு பிறக்கலைங்கிறேன். சத்தியமா சொல்றேன். இந்த ஐயனார் வாசல்ல 3வது புள்ள அவனுக்கு தாயா பிறந்துச்சு. மற்ற 2 புள்ள தான் வேற ஒருத்தனுக்கு பிறந்துச்சு. இந்த அபிசாரி பையன் என்னைய போய் சந்தேகப்படலாமாவே போறேன் பட்டு கிடப்பேன். அது அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு எவ்வளோ கல்யாணம் பண்ணேன். இந்த பாம்பாட்டி. வருமானத்தை விடு. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இவன் எப்படிப்பா காப்பாற்றியான்னு. இவன் பாம்பை ஆட்டியாவது உன்னை காப்பாற்றிடுவேன்னாரு. 1 மாதம் ஆகுது. அந்த தாயலி பாம்பை கூட கண்ணில் காமிக்கலை. 3 புள்ள பெத்தவள்கிட்ட பாம்பை காமிக்காம இருந்தால் எப்படி இருக்கும்? நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன், நல்லா இருப்பேன், இந்த பாம்பு ஒன்று வச்சிருக்கேன், நாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஏன் பாம்பு சும்மா கிளம்பாது, மகுடியை வச்சு ஊதுனாத்தான் கிளம்புண்டேன். விடிய விடிய வாயை வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறேன். அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லலை, எரிச்சா புதாயிருச்சு. பார்த்தேன் காலைல மளிகை கடை திறந்துருச்சு. நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு அவன் பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டேன். பாம்பும் குளோஸு, பாம்பாட்டியும் குளோஸு. கிளம்பாத பாம்பை வச்சுக்கிட்டு என்ன மசுருக்கு உசுரோட இருக்கேன். பொம்பளை ஆளுகளாம் இனிமேல் ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கங்க. என்னல சிரிக்கிறிய படுத்துக்கிட்டு? இல்லை சாமி கும்பிட்றதுக்கு வச்சுக்க சொன்னையா? அப்போ நிறையா பாம்பு கிளம்பாம கிடக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சூட கடை இங்கே போட்டுடலான்னு பார்க்குறேன். சித்தப்பட்டு வராது. நல்லா இருக்கீல்ல? இப்போ எல்லாம் நாங்கள் எதுக்கு போக போகிறோம்? காவலுக்கு. எல்லாம் ரெஸ்ட் எடுத்து கிளம்பிட்டாங்க. இந்த பிள்ளைய 2 பேர் வந்துச்சு, என்னாச்சு? அடியே அடி இங்க வாடி.
தள்ளி ஏண்டி என்ன பூசாரின்னா கோயில்ல உட்காந்து மணி ஆட்டுவியா? நீ என்ன இங்க பொம்பளையில பாத்துக்கிட்டு இருக்க? மணி ஆட்டுறதுக்கே பாக்குறாப்ல. ஏண்டி பூசாரினா வந்து பெண்களை பார்க்க கூடாதுன்னு இருக்கா? சும்மா இரு. மணி மட்டும்தான் ஆட்டணும், பாக்கி எல்லாம் பண்ணலாம். அவர் எப்படி மணி ஆட்டுறவர் தெரியுமா? எப்படி ஆட்டினாரு? எல்லாம் சாமியை பார்த்துதான் அப்படி தீபாரத்தை காய்ச்சி இப்படி நீ சாமின்னு வச்சுக்க. நீ சாமியை இப்படித்தான் காட்டணும். இந்த ஆளு மந்திரம் தெரிய ஒரு மயிரும் தெரியல. சரி, சாமி எங்க வச்சுட்டு அங்க யாரடி பார்த்துட்டு இது பண்றாரு? சாமியை பார்த்தாலும் ஆட்டணும். ஆமா, இந்த சூடத்தை மட்டும் இங்கே காமிச்சிடும். யார் பொம்பளை வந்தாலும் சரி, நல்லா இருக்கியா, வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டாராம்ல, நாளைக்கு நான் 6 மணிக்கு 7:30 போடுங்க. என் குழந்தையா உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஏடி நாளைக்கு 6 மணிக்கு அப்படின்னு சொல்றாரா? சொல்லாப்லையா? திருவிழா முடியட்டும், மஞ்சள் நீராட்டணும், வீட்டில் வச்சு நீராட்டிடுறேன். என்னடி சொல்ற, உண்மையிலேயேவா? அப்படித்தான் ஏன் கேக்குறேன்? சரி, நல்லா இருக்கேல்ல? நல்லா இருக்கேன்டி. சரி, இன்னைக்கு காவலுக்கு போகணும். சரி, காவலுக்கு போகணும். அப்பா வந்தாரு. என்ன ஒரு மார்க்கமா இருக்க? ஐயோ, இது என்ன இதுல கரண்டுக்கிட்டே வருது. ஏய், என்னடி இது இப்படிதான் காட்டுறதா? பாத்தியா, உன்னை பார்த்த உடனே அந்த இவர் கிளம்பிட்டாரு. ஒரு மாதிரி மூடு மாதிரி இவர் கிளம்பிட்டாரு. அவங்களே கிளம்பிட்டாரு. இதெல்லாம் என்னடி மச்சான்? நான் வச்சேன். நீனா வச்சுக்கிட்டியா? ஆமா ஆமா. ஏய், அது இயற்கையா இருக்கணும். நீனா வச்சுக்கிறங்கற? சும்மாரி இயற்கையா யாருக்கு இப்ப இருக்கு? எல்லாம் செயற்கையா வச்சுக்கிறதானடி. இந்த மாதிரி காட்டாதடி. உங்க எல்லாம் பாக்குறாங்க பாரு. பாத்துட்டு சிரிக்கறாங்க. நான் மச்ச வச்சதுக்கே நீ இப்படி இது பண்றியே. இப்ப பாதி பொம்பளை பச்சை குத்திக்கிறாளுங்க. எப்படி? இங்க குத்துறது எல்லாமே பேஸ்புக்ல லைவ் வேற போட்டு விட்டு அது வேற நடக்குதா? பாருடா, உனக்காண்டி தான்டா குத்துரு, உன் பேரு தான்டா. இங்கிட்டு திரும்பி பார்த்தா தான் தெரியும், களி 10 பயில வேற இருக்கு. அதோட சொல்ற அன்னைக்கு ஒரு பொம்பளை இங்கன குத்த சொல்லிச்சு பாரு பச்சை. ஏய், பெண்கள் மானத்தை வாங்குற நீ. இல்லம்மா, புருஷன் மட்டும் பாக்க வேண்டிய தொப்புல காட்டாதடி. இதெல்லாம் எடுத்து மூடுறி. இது தொப்பு இல்லடி. கார்கில்ல சண்டை நடக்கும்போது நான் ராணுவத்துல வேலை பார்த்தேன். சரி, என் மேல 7 குண்டு வாங்கிருச்சு. என்ன குண்டு? ஆஸ்பத்திரியில 5 குண்டை எடுத்துட்டாங்க. மீது 2 குண்டை எடுத்தா உயிர் வருந்தா 2 குண்டோட விட்டுருக்காங்க. ஏன்டி அந்த 2 குண்டை எடுத்துற வேண்டியதானடி? அவங்க சுட்ட ஓட்டதான் இது. ஏன்டி இந்த குண்டு அங்கதான் பாத்துச்சா? அடியில கிடக்கு 2 குண்டு. ஏன் அந்த 2 குண்டை எடுத்துற வேண்டியதானடி? அது என்னன்னு தெரியல. வாடி நான் அழைச்சிட்டு போய் எடுத்து விட்டுறேன். கொரோனா ஊசி போட்டதுல இருந்து 2 குண்டு வேலை செயல்படலையா? என்னடி சொல்ற? அம்மா வந்துட்டாங்க. ஆமா. அம்மா 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 பயந்துடா போறாங்கடி. சாமியாடி, நீ என்னைய பாக்குறியா இந்த பிள்ளைய பாக்குறியான்னு தெரியல. நீ போன் பண்ணி கேட்கும் போதே தெரியும் கௌதமி எப்படி இருக்கு அப்படின்னு. டான்ஸ் போய் பாரு, காலைல ஆடிக்கிட்டு கிடப்பாரு மணி.
என்னடி பண்ற? சின்ன பிள்ளையில உட்காந்தா சுத்தி உட்காந்தா முட்டை வரும்ல. ஆமா, உனக்கு முட்டை வராது, போ எந்திரி. முட்டை இருக்கு. ஏண்டி முட்டை முட்டைன்னா அம்மா வந்தவங்க உள்ளுக்கு போக போறாங்க. அம்மா அம்மா வந்திருக்காங்களா? கேவி கோட்டையை சார்ந்த ரவி அவர் வின்னர் ரவி அவர்கள் நினைத்தேன் வந்தாய் பாடல் கேட்டு ரூபாய் 101 அன்பளிப்பு. அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்பளித்திற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம். யார் இவ? வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அகராதித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். நான் சொன்னேன்லம்மா, நம்ம அரண்மனை இப்போ புதுசாக வந்திருக்கானே. ஆமா, நீ தானம்மா அந்த பெண்ணு. வாங்க. வணக்கம் வணக்கம். இல்லை, இதுக்கு முன்னால பார்த்ததுல நீ தான் முறையாக பார்த்துருக்கேன். அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கீங்களே, குழந்தையாட்டம் இருக்கிறீங்க. அம்மா உங்க பேரு? அம்மா கொஞ்சம் அம்மா வணக்கம்மா. வாங்க. வணக்கம். என் பேர்? உங்க பேரு தெரியாது எனக்கு, கோச்சிக்காதீங்க. என்னடா அம்மா வந்து பேரெல்லாம் கேட்குறாங்கன்னு. என் பேர் ஐ லவ் யூ. ஏய், யாரை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு? ஐ லவ் யூ. ஏய், அப்படிலாம் சொல்லலாமா? ஒரு இல்லம்மா, எனக்கு லவர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லல. அதுக்கு சர்பத்தை குடிச்சிட்டு சாகலான்னு போனேன். சர்பத்தை குடிச்சு சாகலாம்னு நினைக்கிறியா? சர்பத்தை குடிச்சவங்க யாராச்சும் சாவாங்களாடி? அப்புறம் எங்க ஊர்ல ஒருத்தர் தான் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? உன்னை நான் காப்பாத்துறேன், நீயே சாக போற அப்படின்னாரு. எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லலைன்னாரு. உன் பேர் ஐ லவ் யூன்னு மாத்திக்க அப்படின்னாரு. அப்புறம் திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு எழுதி கொடுத்தேன், என் பேர் ஐ லவ் யூன்னு மாத்துக்கன்னு. மாத்தி முதல்ல அவர் தான் கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? கலெக்டர் தான் கூப்பிட்டாரு, ஐ லவ் யூ அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாளே அவரை மாத்திட்டாங்க. இவர் லேடிஸ் போட்டு வச்சிருக்காங்க. பேர் ராசி எப்படி? என் பேர் வித்தியாசமா இருக்குடி. பேரே இப்படி ஒரு பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இன்னைக்கு தான் முறை கேள்விப்படுறேன். அம்மா எந்த ஊரு நீ? பண்ணவாடி. ஒரு வள்ளியை பார்த்து வாடி போடுன்னு பேசுறா? இல்லம்மா, எங்க ஊரு பண்ணவாடி. அது எங்க இருக்கு? கிட்டவாடி. ஏய், பக்கத்துல பண்ணவாடி. ஓ, கிட்டவாடிங்கிற ஊருக்கு பக்கத்துல அப்படியா? சரி, எங்க இடத்துக்கு நீ புதுசு வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்க. இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்த? கால் சென்டர்ல வேலை பார்த்தேன். இந்த பிள்ளை எங்க புடிச்சீங்க நீங்க? கால் சென்டர்ல. அது ஐடி கம்பெனி, அப்படி சொல்லணும் முடி. அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. பரவாயில்ல, ஒண்ணும் பயம் இல்ல. ஏன்னா இவங்க வந்து என்னோட உயிர் தோழி. இவங்க பேர் என்ன, ஊர் என்ன, எங்க வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி உன்னையும் நான் ஞாபகத்துல வச்சுக்கிறேன். இனிமே மறக்கவே மாட்டேன். கரெக்டா சொல்லுங்க பாப்பா. என் பேர் என்ன, ஊர் என்ன, எங்க வேலை பார்த்தேன்னு? ஏன் இது எனக்கு தெரியாதா? அதான் சொன்னியாடி. சொல்லுங்க. ஐ லவ் யூ பண்ணவாடி, கால் சென்டர்ல வேலை பார்க்கற. ஏய், உன்னைய கொன்றுவேன், ஞாபகத்துல வச்சுக்க. ஏய், ஆமாண்டி, இன்னைக்கு தான் முத உன்னை பார்க்குறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? ஆரோக்கியத்தோட இருக்கியா? ஆரோக்கியத்தோட தான் இருந்தேன். அப்புறம் அவர் பொண்டாட்டி சத்தம் போட வந்து அவரை விட்டுட்டு இப்போ அந்தோனியோட இருக்கேன். அடி பாவி, ஆரோக்கியத்தோட இருக்கேன்னா உடல் ஆரோக்கியத்தோட இருக்கியான்னு கேட்டா ஆரோக்கியத்தோட இருக்கேன், ஜோசப்போட இருக்கேன்னு. ஐயோ, அந்த அந்தோனி கூட தேவலம், இந்த ஜோசப் நீங்களே 24 மணி சப்பு சப்புங்கிறேன். ஐயோ, உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது போல இருக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா பாத்தியா? பாத்தேம்மா. என்ன சொன்னாரு? நீ அங்க நல்லா கால் சென்டர்ல வேலை பார்த்த, அது மாதிரி இங்க வந்து நல்லா வேலை பாருங்க. ஏய், நாங்க எங்க தெரியுமா போறோம்? உனக்கு தெரியுமா? நாங்க காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க போறோம். முடி ஏன்டி அதான் சொன்னாரு. இந்த மாதிரி நேரத்துல போய் 3 பேரும் இது பண்ணுங்க. எது பண்ணுங்கன்னு? காட்டுக்குள்ள இது பண்ணி ஏய் காவல் பண்ணுங்கன்னாரு. ஹலோ, இப்ப இத சார் பேச குறைச்சு சார் கேளுங்க. ஹலோ, பேச குறைச்சு சார் கேளுங்க. வால்யூம் ஓகே. ஹலோ ராஜா, ஆமாண்டி, காட்டுக்குள்ள போகணும்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுடி. என்னடா காட்டுக்குள்ள முத போறோமே, காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்குமே, அதை பார்த்து நம்ம பயந்துருவோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். அதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம், ஆரம்பிங்க, நம்ம பாத்துக்குவோம். அப்படியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இடத்த பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படிமா இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு படுற விஷயத்தை சொல்லுவோம். மத்தவங்கள அப்புறமா வச்சுக்கலாமா? இப்ப அடுத்த என்னடி அடுத்த கிட்ட ஆச்சுமா, நான் போய் ஆச்சிட்டு வந்துடுறேன். அதை பாருடி, ஒன்றும் பிரச்சனை இல்லடி.
நான் அப்ப இடையில கேப்ல நிப்பாட்டுற மாதிரி இருக்கு. அப்படி சொல்றியா? சரி அப்படியா? சரி சரி. அதனால இடத்த பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? எப்படி இடத்த நினைத்தேன் வந்தாய் நூறு வயது நினைத்தேன் வந்தாய் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது நினைத்தேன் வந்தாய் நூறு நிலாவில் உள்ள வார்த்தை தானே என்பேன் ஆயிரம் மலரை ஒரு மலராக்கி பார்வை என்பேன் நினைத்தேன் வந்தோ. என்னடி ஆச்சு? ஐயோ ஐயோ என்ன நல்லா தானே இருந்த? எது வயித்துக்கு சேராத சாப்பிட்டியா? மாங்காய் திங்கணும் போல இருக்கு. என்னடி என்னாச்சு? சாப்பிள் திங்கணும் போல இருக்கு. புளி திங்கணும் போல. என்ன முறுக்கு திங்கணும் போல இருக்கா? முறுக்கடிக்கலடி. என்னடி ஆச்சு? அம்மா அம்மா என்ன ஆச்சுமா? என்னாச்சு? ஏண்டி என்ன? வாந்தி மயக்கமா வருது. ஏன் வாந்தி மயக்கமா? ஆமாடி அடிக்கிற வெக்கைக்கு வேர்த்து கொட்டுதாலே மயக்கமா. ஐயோ அம்மா எடுத்துற போறேன் எடுங்க. கையை பிடிச்சு பாரு. அதெல்லாம் 100 வயசுக்கு. ஏய் என்னடி இது? நாடி துடிப்பு வேற மாதிரி தெரியுது. நாடி துடிப்பு வேற மாதிரி இருக்கா? ஆமா. ஒன்னு கூடுதலா தெரியுது நாடி துடிப்பு. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு யாரு காரணம்? அம்மா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சுல? ஆமா. அப்ப ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா ஓட்டு போட்டு போயிட்டாங்களே. ஏண்டி அவங்க மேல படி ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா வாசலோட நின்னுட்டு போயிருப்பாங்க. இல்ல ஒருத்தன் சொன்ன உன் தொகுதியில என் வேட்பாளரை நிக்க வைக்கிறேன்னு. நான் சொன்னேன் என் தொகுதி ரொம்ப கொந்தளிப்பா இருக்குடான்னு. இருந்தாலும் பரவாயில்ல உன் தொகுதியில என் வேட்பாளரை நிக்க வச்சேன். நம்பி நிக்க வைக்காடா டெபாசிட்டை இழந்துருவடான்னு கேட்காம நிக்க வச்சேன். நிக்க வச்சதுல எனக்கு தான். ஏய் டேய் நீ முத வைத்தியர்கிட்ட போயிட்டு வாடி. போயிட்டு வா போ. என்னமா அப்படி பண்ணிட்டு இருக்கா? அவர் வரையில போடுமா? அல்லாஹ்வே குதிரைகளே கவனி வருமே
பூமாடு போடும் ஒரு திருநாளும் பூந்தேரி வேறும் ஒரு நாளே மாறாத இதழ் கொண்ட மகராசி மறையாத இந்த கொண்ட மீனாட்சி ஊரோடு தீயோடும் முருகாடும் முடிக்காட்டு நினைச்சத முடிக்கான் பாரு கழுகு சொல்லும் பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரி சங்கரிடம் பாசமற்ற ராசாத்தி சுந்தரர் மீனாட்சி கலவருக்கு துணிஞ்சாரே பழமையினான பாதையில் கடந்தாரே ஓடாத வேஷங்கள போட்டார் சுந்தரர் மீனாட்சி கலவருக்கு நடந்தாரே பழமையினான பாதையில் கடந்தாரே மணி போல மல்லிக்கட்ட துணிஞ்சாரே மகராசி கண்டு கணிஞ்சாரே நீரென்ன வாழென்ன மிருகான ஆளென்ன நினைச்சத முடிப்பான் பாரு கடுகு அப்படிலாம் இடத்த பத்தி நம்ம வரணும். நன்றி 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 இடத்த வணக்கம். ஆமா இடத்த பத்தி வரணும் சாச்சி. அதான் எல்லாம் ஜோலியை முடிச்சு விட்டியா அப்புறம் என்ன கிளம்பிடுவா போ. ஏடி ரொம்ப கஞ்சிராரு. என்னடி இது உண்மையிலே மாசமாத்தா இருக்கியா? என்னடி இவ்வளவு தூரம் மேல நெஞ்சுக்கு ஏறிக்கிட்டு கிடக்கு? ரொம்ப மேலே ஏறி ரொம்ப மேலே ஏறிடுச்சு. சரி விடு, இறக்கி கீழே வச்சுக்கோ. இறக்கி கீழே வச்சுக்கோமா? எப்படி? ஏய் என்னடி இது, என்னடி இது, யாரு காரணம் இதுக்கெல்லாம்? ஆமா ஆமா வைத்தியர். ஆமா வைத்தியர் போய் என்ன சொன்னாரு? அவர் விரல விட்டு பார்த்தாரு. ஏய் விரல விட்டு பார்த்தாரா? கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு பார்த்தாரு. 35-45 மாசம் இருக்கும்னாரு. ஏய் 10 மாசம் தாண்டி ஒரு குழந்தைய சுமக்கிற கணக்கு. ரயில்வே கணக்குமா? ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை பண்ணவே கூடாது. பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க, யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. இந்த மாதிரி நிறைமாத கர்ப்பிணி எங்கேயாவது போய் ஆடுவாங்களா? ஆடக்கூடாதுடி. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அமைதியா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துருக்கணும். அப்படி அமைதியா இருந்தது கொஞ்சம் சத்தம் போட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏய் அமைதி அப்படி சொல்ல வரலடி. வாயை மூடிக்கிட்டு மூடிட்டானே, அவன் தான் மூடிட்டான். கத்த விடாம வாயில வச்சு துணியை வச்சு அடைச்சிட்டானே. அப்படி சொல்ல வரலடி. தனியா கூட்டி கொண்டு வந்து இந்த வேலையெல்லாம். ஏய் நான் அத சொல்லலடி. யாரு கூடயும் பேசாம அமைதியா தனியா உட்கார்ந்து. எங்கே திறக்க விட்டியான்? தனியாதான் எல்லா வேலையும் முடிஞ்சுமா. ராஜர் அருகே லட்சுமி ரசிகர் மன்றம், குழந்தை விநாயகர் கோட்டை, சரத் நாடக அமைப்பாளர் ரமேஷ், செங்கமல நாடு 101 ரூபாய் அன்பளிப்பு. அன்பளை கொடுத்து விரைவுபடுத்தி அன்பளித்திற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 இடத்த வணக்கம். ஆமா ஏண்டி நீ பாட்டுக்கு ஆடணும் பாடணும்னு சொல்ற. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, நாங்க பாட்டுக்கு ஆடுறோம் பாடுறோம். நீ ஆடி கைய கால தூக்கி அது பாட்டுக்கு புள்ளகளை கீழே பறந்து விழுந்துருச்சு. என்னடி கீழே விழுந்துற கூட அடியில தொட்டி கட்டி வச்சிருக்கேன். அப்ப ஆடலாங்கறியா? ஆலோலம் 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 சோலமே ஆலோலம் 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 சோலமே. கூட்டங்களா
போச்சு அந்த புள்ளைய கொன்னுட்டான். டேடி அம்மா அம்மா அங்க பாத்துக்க. முடிச்சவன். ஏய் என்னடி பண்ற? இப்பெல்லாம் பண்ணலாமாடி? மாசமான பொம்பளை பெல்ட் அடிக்காதா? ஏத்தா கேட்டுக்கங்க. வளகாப்புக்கு அந்த மாதிரியே வாயை பத்திட்டு உட்காந்துருப்பிய. ஏத்தா கேட்டுக்கங்க. தாவு நிறமாதி கற்பனை இப்படி பல்ட்டி அடிக்கலாமா? அவசரப்பட்டு அடிச்சு உள்ள கீழே விழுந்துரும். அப்பெல்லாம் சொல்லி செய்யக்கூடாதுமா. பிள்ளை வாய் வெளியே வந்து வெளியே விழுக தெரிஞ்சேன். சின்னஜீரி சிட்டிகளா எங்கடி புள்ள? 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த ஏன் என்னடி இது? மண்டையில உள்ள யாராவது? அதே பிள்ளை அவங்க அப்பனை தேடி பார்த்துருக்கேன். இந்த பிள்ளைக்கு அப்பா யார்? அவர்தானா? தூக்கி தூக்கி பார்க்குறாள் அவன் அப்பே. இப்படித்தாமா ஒரு நாள் குனிஞ்சு நான் இது பண்ணேன். அப்ப நடந்த சம்பவம் தான் இந்த புள்ள. திரும்பி பாரு. அதே அவங்க அப்பனை பார்த்துட்டு இருக்கா. கூப்பிடு அப்பட பாத்துட்டு இருக்காளா? ஏய் புள்ள திருப்படி. எங்க உங்க அப்பனை? புள்ளைய போட்டு இந்த கொள்ளு குடுறாளே. அம்மா இங்க இருக்காங்க மரியாதை போடு. ஏய் புள்ளைய போட்டு இப்படி அடிக்காதடி. ஏய் சாரி சொல்றா. சாரி. சாரியா? ஏய் என்னடி அந்த புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? அடி பாவி. அவங்க அப்பா என்ன அடி அடிச்சிருப்பேன் என்ன? சின்னஜீரி சிட்டிகளா DJ, get up, 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 get up. Yo. இல்ல முட்டை போட்டிருக்கேன். என்னடி இது? இல்ல முட்டை போட்டிருக்கேன். முட்டை போட்டுருக்கானா? நான் எங்க வீட்டுக்காரர் ஆம்புலேட் போட்டு சாப்பிடுவோம். போட்டு சாப்பிடுங்க. எல்லாம் வந்து கொட்டுது போடி. ஏய் ஏய் இங்க வா இங்க வா. ஏய் இது என்னடி பாக்கெட் முன்னால இருக்க வேண்டிய பாக்கெட் பின்னால இருக்கு. வச்சிருக்கேன் பாரு எங்க ஊர் டைலர். யாரு டைலரும் வச்சிட்டாரா? பாக்கெட்டை கொஞ்சம் பெருசா வச்சு வெளியில தெரியுற மாதிரி தேடான்னு. சரி. இந்த தர்த்திரியம் முடிச்சேன் பாக்கெட்டே வெளியில வச்சிங்க. ஏய் அம்மா போயிட்டு வருவாமா? நீ போடி. ஏய் ஜிப்பா போடு. அடி கரும். ஐயோ ஏய் சரிம்மா ஆளுக்கு ஒரு பக்கமான காவல் பாப்போம். தவமுனிக்கு தப்ப ஞானிகள் வரக்கூடிய இடம். அப்படி இறந்தா நீங்க போடுங்க. வேற இருந்தா நீங்க பாத்துக்கோங்க. போலாமா? அப்படி போலாம்.